வணக்கம், நான் உங்கள் கோடங்கி. உயிர் தமிழுக்கு இந்த வார ரிலீஸில் மிக முக்கியமான படமாக பார்க்கப்பட்ட படம். இந்த படம் வந்து அமீருடைய நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் வந்திருக்கு. ரொம்ப வருஷமாக இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக படம் ரிலீஸ்க்கு வந்துருச்சுங்க. உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சோன்னா நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்கன்னா, ஏதோ தமிழுக்காக யாரோ உயிர் கொடுக்க போகிறாங்க போல இருக்கு, அமீர் தமிழ் போராளியாக பயங்கரமாக வந்து போராடுறார் போல இருக்கு, ஏதோ பெரிய போராட்ட படம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து உங்கள் எண்ணத்தெல்லாம் மறந்துடுங்க, மாற்றிங்க. தமிழ்ச்செல்வி அப்படின்ற பேர் வந்து ஹீரோயினோட பேர். சாந்தினி அவங்க தான் அந்த ஹீரோயின் வேஷம் நடிச்சிருக்காங்க. அவங்கள காதலிக்கிறார் நம்ம அமீர். இவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக வராரு. ஆனால் அரசியல்வாதியாக வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, கேபிள் டிவி நடத்துறாருங்க. கேபிள் டிவி நடத்தினாலே எல்லா வீடுகளுக்கும் நல்ல பரிச்சயம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்து கேபிள் டிவி நடத்தக்கூடியவர் தான் அமீர். அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு. ஆனந்தராஜ் வரார். ஆனந்தராஜ் யார் அப்படின்னா நம்ம தமிழ்ச்செல்வியோட அப்பா. அவர் ஒரு கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கார். இவரை வந்து ஒரு மர்ம நபர்கள் வந்து யாரோ வந்து அவர் வாக்கிங் போகும்போது கொன்னுடுறாங்க. அந்த பழி, அந்த கொலை பழியை அமீர் மேலே விழுந்துருது. அது உண்மையிலேயே அப்படின்னு சொல்லி நம்பிடுறாங்க தமிழ்ச்செல்வி. இந்த ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து தேர்தலில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது அமீருக்கு. அவரும் நிற்கிறாரு, அவருக்கு எதிராக வந்து தமிழ்ச்செல்வி நிற்கிறாங்க. காதலித்தவர்கள் ரெண்டு பேரும் எதிரும் புதிருமா நிற்கிறாங்க. இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்றாங்க, உண்மையிலேயே அந்த கொலை செய்தது யாரு, கொலைப்பழி ஏன் அமீர் மேலே விழுந்துச்சு, இதற்கு என்னென்னலாம் நடந்துச்சு, அந்த கொலைப்பழி அவர் வந்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அந்த காதலியை கரம் பிடிச்சாரா, என்ன நடந்தது, உயிர் தமிழுக்கு அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தமிழை இவர் கரம் பிடித்தாரா, இதுதான் அந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரியாக நீங்கள் எடுத்துக்கலாம். படம் முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சட்டையர் படமாக பயங்கரமாக பஞ்ச் வசனம்லாம் இருக்கும்னு நினச்சி போனீங்கன்னா பயங்கரமாக ஏமாந்துருவீங்க. ஆனால் நகைச்சுவை அவ்வளவு சூப்பராக வந்திருக்கு. நம்ம படம் பார்க்கும்போது அமீரை வந்து ஒரு இயக்குனராகவோ ஒரு தயாரிப்பாளராகவோ இப்படி தான் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த படத்தில் வந்து அவர் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் எல்லா படத்தை விட இந்த படத்தில் அவ்வளவு ஜாலியாக பண்ணியிருக்காரு. அவர் அமீர் தானான்னு சந்தேகப்படுற அளவுக்கு அதகலப்படுத்தியிருக்காரு. மனுஷன் எங்கே இவ்வளோ நாளாக இந்த விஷயங்கள்லாம் வச்சுருந்தான்னு தெரிலங்க. அவ்வளவு பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அந்த ஹியூமர் சென்ஸ் அடிக்கிற விஷயம் இருக்குல்ல, சின்ன சின்ன கமெண்ட்டுகள், அது அவ்வளோ சூப்பராக எடுபட்டு போயிருக்கு. அதாவது ஆன்ம அரசியல் ஆரம்பிச்சு, அது என்ன ஆன்ம அரசியல், ஆமாங்க படத்தில் இருக்குங்க, ஆன்மீக அரசியல்னு ஒன்று இருக்கும்போது ஏன் ஆன்ம அரசியல் இருக்கக்கூடாதுன்றாரு. அப்புறம் வந்து தியானம் பண்ணுறாரு. எங்கே தியானம் பண்ணுறாருன்றீங்க, அந்த சமாதியில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறாரு. நான் வேற எதுவும் சொல்லுங்க, படத்தில் இருக்கிறது தான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை சமகால அரசியலில் என்னென்ன பஞ்சாயத்துகள் இருக்குது, இவிஎம் மிஷினை வச்சு ஆட்சியை நடத்த முடியும், அப்புறம் என்னென்ன பண்ண முடியும், மெரினாவில் முழுக்க முழுக்க சமாதிகளை வந்து மாறி போச்சு அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிருக்காரு. அரசியல் படமாக ஒரு கலகலப்பான விஷயத்தோட ஒரு அழகான ஒரு விஷயத்தை கோர்வையாக அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்க வித்யாசாகர். பாடல்களில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை கொண்டு வந்துட்டாங்க முன்னாடியே. முதல் பாடல்லே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை வச்சுட்டு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. அந்த பாடல் வந்து கேட்பதற்கு அவ்வளோ நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. எம்ஜிஆர் ரசிகர்லாம் நிச்சயமாக கொண்டாடுவாங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எம்ஜிஆரை வச்சு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த பாட்டு அந்த ரசிகர்களுக்கு பயங்கரமாக பிடிக்கும். காலத்தால் அழியாத ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அந்த 3 எழுத்தில் மூச்சு இருக்குன்ற மாதிரி எம்ஜிஆர் பேரை வச்சு இந்த பாட்டை ஓட்டிடுவாங்க. அதே நேரத்தில் படத்தையும் ஓட்டிடுவாங்கன்னு வச்சுக்கலாம் வச்சுங்களேன். ஆனால் ஒன்றுங்க, இந்த படம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எடுக்கப்பட்டது ரொம்ப அழகாக தெரியுதுங்க. படத்தினுடைய காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் பாதி ஒரு டாபிக்ல ஓடிக்கிட்டு இருக்கு, அடுத்து இரண்டாம் பாதி வேற ஒரு டாபிக்ல ஓடுது. கதாநாயகியே மாறி இருக்காங்க. முதல்ல ஒரு மாதிரி இருக்காங்க, அப்புறம் வந்து வேற மாதிரி இருக்காங்க. அப்புறம் அமீரும் கொஞ்சம் மாறி இருக்காரு. நிறைய கதாபாத்திரங்கள், ஏன்னா ரொம்ப வருஷமா இந்த படம் எடுத்ததுனால அந்த சின்ன சின்ன குறைகள் இருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சினிமாவே லாஜிக் இல்லாத, லாஜிக் பார்க்கக்கூடாது. இந்த படத்துலையும் லாஜிக் பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா நிறைய சொதப்பல் இருக்குங்க. இவிஎம் மிஷின் பஞ்சாயத்து இருக்கு, எலெக்ஷன் பஞ்சாயத்து இருக்கு, ஓட்டு எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை மைய பஞ்சாயத்து இருக்கு, இப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஜாலியான படம், அழகா போனோமா, என்டர்டைனிங்காக சிரிச்சோமா, அழகாக படத்தை பார்த்துட்டு வெளில வந்தோமா அப்படின்னு நினச்சா உயிர் தமிழுக்கு நிச்சயமாக உங்களை சிரிக்க வைக்கும். அதே நேரத்தில் வெறுமனே இந்த படம் எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் சேருமா அப்படின்னா இவங்க கொண்டு போய் சேர்க்கறதுல தான் இருக்குது. நீங்கள் படம் பார்த்தா தான் இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு நம்ம சொல்ல முடியும். இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் அரசியல் பஞ்ச் இல்லையா? ஆனால் நிச்சயமாக அரசியல் பஞ்ச் இருக்கு. ஆனால் பஞ்சா சொல்லலை, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது யாருக்கெல்லாம் புரியுமோ, அதை என்னன்னா புரிஞ்சவன் பிஸ்தா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த படத்தில் யாரை பற்றிலாம் பேசுகிறாங்க அப்படின்றது அமீருக்கே வெளிச்சம், அதை எழுதி கொடுத்த இயக்குனர் ஆதம்பாவாக்கே வெளிச்சம். ஆக மொத்தம் உயிர் தமிழுக்கு பார்க்க வேண்டிய படமா அப்படின்னா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன்.
ஆனால் இந்த வாரம் வந்த படத்தில் கலகலப்பாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிக்க வைக்கிற படமாக வந்திருக்கு. போன வாரம் இதை விட ஒரு பிரமாதமாக ஒரு படம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குங்க. நம்ம ஏற்கனவே இந்த பேசியிருக்கோம், அரண்மனை 4. அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி வந்திருக்கானா? இல்லவே இல்லை. ஆனால் ஓரளவுக்கு இல்லாத ஊருக்கு இழுப்பு பூ சக்கரைன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பழமொழி, அந்த மாதிரி ஒரு நகைச்சுவைக்கு இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.